ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஸோ எனக்கு மிகவும் பயனளித்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் பேக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது முகத்துக்கு வந்து அழகு கொடுக்குறது மட்டும் இல்லை, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான ஃபேஸ் பேக்கா, அப்படி என்ன ஃபேஸ் பேக் அப்படின்னு யோசிப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள், ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் இன்ட்ரோ மட்டும் முடிச்சுட்டு வந்துடலாம். முடிச்சுட்டு நம்ம அது என்ன ஃபேஸ் பேக்குன்னு பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் கூடிய அந்த சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்படி நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கும் போது நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க நம்ம அந்த டேஸ்டியான ஃபேஸ் பேக்கை பார்த்துருவோம். இந்த ஃபேஸ் பேக் செய்ய ஃபஸ்ட்டு வரக்கூடிய இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ். ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நம்மளுடைய ஸ்கின் டேமேஜை அது ரொம்பவே தவிர்க்குது. உங்களுடைய முக சருமத்தை பாதுகாத்து வறட்சியோ முக சுருக்கங்களோ இல்லாமல் பார்த்துக்குது. கண்ணுக்கு கீழே வீக்கமாக ரொம்பவே பஃபியாக இருந்தது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆஸ்டென்ஜன் ப்ராப்பர்ட்டி வந்து அதை ரெடியூஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய சாலிசிலிக் ஆசிட் வந்து இதுலேயும் இருக்குது. இது நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இது எல்லாமே குறைக்குது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்ம சருமத்தை ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ 2 ஸ்ட்ராபெரிஸை இந்த மாதிரி பல்ப்பியாக அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்கானிக் கொக்கோ பவுடர் வாங்கிக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. இதில் நமக்கு இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவனால்ஸ் நம்மளுடைய சரும பாதுகாப்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ஸ்கின்னை ரொம்பவே ஹைட்ரேட்டடாக சாஃப்டாக வச்சுக்கும். நம்ம சருமத்தை டீடாக்ஸ் பண்ணி அதில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், தழும்புகள், அதே போல் கரும்புள்ளிகள் இது எல்லாத்தையுமே போக்குது. நம்ம ஃபேஸ் பேக்குக்கு இன்றைக்கி கொக்கோ பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ் வந்து நான் ஜஸ்ட் அழகுக்காக வச்சுருக்கேன், அவ்வளோதான். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இயற்கையுடைய வரப்பிரசாதம் தேன் தாங்க. ஆர்கானிக் தேன் பயன்படுத்துகிறீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா ஆர்கானிக் தேனில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்கு. நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அதில் இருக்குது. நம்ம சருமத்துடைய ஹீலிங் ப்ராசஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பருக்கள், தழும்புகள் இது எல்லாத்துலேயும் இருந்து நம்மளை பாதுகாக்குது. ஒரு வாடி போன செடிக்கு தண்ணி கிடச்சா அது எவ்வளவு புத்துணர்ச்சியாக இருக்குமோ அதுபோல் நம்ம ஸ்கின் வந்து ஒரு புது புத்துணர்ச்சியை அடையும். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த ஸ்ட்ராபெரிஸை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிப்போம். பின்ன 1 டேபிள் ஸ்பூன் தேனையும் அது கூட சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா க்ரீமியாக கலந்துக்கலாம். இது கட்டி இல்லாமல் கலந்த பிறகு இந்த மாதிரி சூப்பராக க்ரீமியாக இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ண பிறகு ஃபேஸ் பேக்கோடைய முகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பேய் மாதிரி தான் இருக்குது. ஸோ டக்குன்னு பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது இல்லைங்களா? அதனால தான் அந்த டிஸ்க்ளைமர். ஓகே, ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ சாக்லேட் வாசனை அப்படியே சூப்பராக இருக்குங்க, செம்ம வாசனையாக இருக்குது. ஓகே, ஸோ ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களை பார்க்குறேன், சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ரொம்பவே சூப்பராக, ரொம்ப கமகமக்கிற ஒரு ஃபேஸ் பேக், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே சாக்லேட்லேயே அப்படியே குளிச்ச மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன், நல்லா இருந்தது. அண்ட் நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக தெரிவிங்க. ஓகே, உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் இங்கே வெயிட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க.